அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான். அதாவது இந்த வருடத்தினுடைய முதல் அமாவாசையானது வருகின்ற 11/1/2024 மார்கழி மாத அமாவாசையாகும். இந்த மார்கழி மாத அமாவாசைக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த நாளில் அனுமன் ஜெயந்தியும் வந்துள்ளது. மார்கழி மாத அமாவாசைகள் தான் ஸ்ரீ ஹனுமன் அவதரித்தார். இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையானது வியாழக்கிழமையில் வந்திருக்கிறது என்பதால் அன்றைய தினத்தில் நம்ம குபேர பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜையை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும், நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரே ஒரு மந்திர எழுத்தை நம்ம எழுதினால் போதும். அதை எப்படி என்ன எழுதணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஒரு வருடத்தில் வரும் 12 அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும், தை, ஆடி, புரட்டாசி ஆகிய 3 மாதங்களில் வரும் அமாவாசை மிக முக்கியமான ஒன்று. வருடத்தின் அனைத்து அமாவாசைகளிலும் விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட முடியாதவர்கள் இந்த 3 அமாவாசைகளில் மட்டுமாவது கண்டிப்பாக விரதமிருந்து முன்னோர்களை வழிபட வேண்டும். இதே போலவே மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசையும் மிக மிக முக்கியமான ஒன்று. தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மார்கழி மாதத்தில் வரும் முன்னோர் வழிபாட்டிற்குரிய அமாவாசை பலவிதமான தோஷங்களில் இருந்து நம்மை விடுவிக்க கூடியது. நவ கிரகங்களில் பாவ கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நமக்கு விடுதலையை தரக்கூடிய சக்தி வாய்ந்த அமாவாசை மார்கழி மாத அமாவாசை ஆகும். நாட்காட்டியில் குறிப்பிடப்படும் மிக முக்கிய விரத நாட்களில் ஒன்று அமாவாசை. அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்குரிய பித்ருக்கடனை நிறைவேற்றி முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு உரிய முக்கியமான நாளாகும். ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருப்பது போன்று மாதங்களின் அடிப்படையில் அமாவாசைகளும் ஒவ்வொரு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு பௌஷ அமாவாசை என்று பெயர். மார்கழி மாதம் புண்ணியம் தரும் வழிபாட்டு மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் அமாவாசையும் தனி சிறப்பு வாய்ந்தது. சனி தோஷம், பித்ரு தோஷம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டினை மேற்கொள்வதால் அவற்றிலிருந்து விடுபட முடியும். இந்த நாளில் வஸ்திர தானம், அன்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவது, புண்ணிய நதிகளில் நீராடுவது மிக சிறப்பு. இந்த 2024ஆம் ஆண்டின் முதல் அமாவாசை ஜனவரி 14ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. ஜனவரி 10ஆம் தேதி இரவு 8:05 மணிக்கு துவங்கி ஜனவரி 11ஆம் தேதி மாலை 6:31 மணி வரை இந்த அமாவாசை திதி உள்ளது. இதனால் அமாவாசை விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 10ஆம் தேதி இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு ஜனவரி 11ஆம் தேதி காலை முதல் விரதத்தை துவங்க வேண்டும். ஜனவரி 11ஆம் தேதி காலை 5:57 மணி முதல் 6:21 வரையிலான நேரம் புனித நீராடுவதற்கும் தானம் வழங்குவதற்கும் நல்ல நேரமாக இருக்கின்றது. இந்த மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு, இது அனுமன் அவதரித்த திருநாளாகும். இதனை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் விரதமிருந்து அனுமனை வழிபடுவது, வடைமாலை வெற்றிலை மாலை சாட்சி வழிபடுவது சனி தோஷத்திலிருந்து விடுபட செய்யும். அதோடு இந்த நாளில் தனலட்சுமியையும் தானிய லட்சுமியை வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம், அதிர்ஷ்டம் ஏற்படும். அதோடு ராகு, கேது, சனி போன்ற கிரகங்களினால் ஏற்படும் பாதிப்பிலிருந்தும் நம்மால் விடுபட முடியும். இந்த நாளில் தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவதும் அரச மரத்தடியில் விளக்கு ஏற்றி வழிபடுவது ஆகியவை சிறப்பானது. இது பித்ருக்களுக்கு உரிய நாள் என்பதால் பித்ரு பூஜை செய்யலாம். படையிலிட்டு படைத்தும் வழிபட வேண்டும். அவர்களின் ஆசையை பெற வேண்டும். அடுத்ததாக இந்த நாளில் நீங்கள் எழுத வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு மந்திர எழுத்து. இதற்கு நீங்கள் சுத்தமான கோடுகள் இல்லாத ஒரு வெள்ளை நிறத்தாளை எடுத்துக்கொள்ளுங்கள்.
பச்சை அல்லது நீலம் நிறம் கொண்ட மையை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். அதில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இந்த எழுத்தை ஒரு முறை எழுதினாலே போதும். உங்களால் முடிந்தால் 108 முறை கூட எழுதலாம். இதை எழுதும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான மன கஷ்டங்கள் நீங்கிவிடும். அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். சிவபெருமானின் யோசனையை ஏற்று குபேரனும் மகாலட்சுமியை பூஜை செய்து செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கும் வரத்தை பெற்றார். இந்த பூஜையை நீங்கள் அன்றைய தினம் மாலை 6:30 மணிக்குள் செய்து முடித்திருக்க வேண்டும். லட்சுமி குபேர பூஜை என்பது செல்வத்திற்கு அதிபதியான குபேரரையும் அதை அவருக்கு அருளிய லட்சுமி தேவியையும் வழிபடுவது. ஆரம்பத்திலேயே குபேரர் செல்வ வளத்தை பெற்றிருக்கவில்லை. தான் பெரும் செல்வ வளத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என குபேரர் தனது நண்பரான சிவபெருமானிடம் சென்று ஆலோசனையை கேட்டார். அதற்கு சிவபெருமான் செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமி, அவருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உன்னால் செல்வத்திற்கு அதிபதியாக முடியும். அதே போலவே மகாலட்சுமியை பூஜை செய்தால் உன்னால் மகாலட்சுமியின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் எனவும் கூறினார். சிவபெருமானின் யோசனையை ஏற்று குபேரனும் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கும் வரத்தையும் பெற்றார். சிவபெருமானை திருவாய் மலர்ந்து அருளியதால் நாமும் செல்வத்திற்கு அதிபதியான குபேரரையும் அதை அவருக்கு அருளிய லட்சுமி தேவியையும் பூஜை செய்யலாம். இந்த பூஜையை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் மாலை 6:30 மணிக்குள் செய்ய வேண்டும். இந்த சமயத்தில் லட்சுமி குபேர பூஜை செய்தால் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். லட்சுமி குபேர பூஜை செய்பவர்கள் மகாலட்சுமி அல்லது குபேரர் அல்லது லட்சுமி குபேரரின் படத்தை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். கலசம் வைத்து வழிபடுபவர்கள் எவர் செல்வர் தவிர மற்ற உலோகங்களாலான கலசத்தை தண்ணீர் ஊற்றி அதோடு பன்னீர், வாசனை பொருட்கள், மஞ்சள், எலுமிச்சை கலந்து அதன் மீது மட்டை தேங்காய், மாவிலை வைக்க வேண்டும். அதன் மீது மஞ்சள், குங்குமம், சந்தனம் ஆகியன வைக்க வேண்டும். இந்த கலசத்தை வாழை இலை அல்லது தாம்பாளத்தில் பரப்பி அதில் அரிசி பரப்பி அதன் மீது வைக்க வேண்டும். கலசம் வைக்காதவர்கள் படத்தை வைத்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். இந்த படத்திற்கு முன்பு குபேர எந்திரத்தை வைக்க வேண்டும். மகாலட்சுமிக்கு உரிய தாமரை, துளசி ஆகியன கண்டிப்பாக பூஜையில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதோடு வெற்றிலை பாக்கு, பழங்கள் ஆகியவற்றை வைத்து பூஜை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக பால் பாயசம், கற்கண்டு சாதம் செய்து படைக்கலாம். முடியாதவர்கள் எளிமையாக அவளில் சர்க்கரை, தேங்காய் துருவல் கலந்து படைக்கலாம். மகாலட்சுமிக்கு குங்குமத்தாலும் குபேரருக்கு நாணயங்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். நாணயங்களை வைக்கும் பொழுது ஒரே மாதிரியான 9 நாணயங்களை வைத்து அர்ச்சிக்க வேண்டும். 2 குத்து விளக்குகள் எடுத்துக் கொள்ள வேண்டும். இதில் நெய்யினால் விளக்கு ஏற்ற வேண்டும். முதலில் விநாயகர், பிறகு குலதெய்வ வழிபாடு, அதற்கு பிறகு மகாலட்சுமிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு குபேரனுக்கு அவருக்கான மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒரு தாமரை இதழ் எடுத்து அதன் மீது ஒரே ஒரு நாணயத்தை வைத்து குங்குமம் வைத்து ஓம் குபேராய நம என்ற மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமியின் பாதத்தில் வைக்க வேண்டும். பிறகு மகாலட்சுமி, குபேரர் எந்திரம் ஆகியவற்றிற்கு தூபம் காட்டி வழிபட வேண்டும். நெய்வேத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து பூஜைகளை நிறைவு செய்ய வேண்டும். தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடையும் பொழுது இந்திரனுக்கு அடுத்தபடியாக தோன்றியவர் தான் லட்சுமி. சந்திரனுக்கு எப்படி பாதி நாட்கள் தேய்கின்ற குணமும் பாதி நாட்கள் வளர்கின்ற குணமும் இருக்கின்றதோ அதே போலவே மகாலட்சுமி தேவிக்கும் நினைத்த நேரத்தில் நினைத்தபடி தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் குணம் உள்ளது. எனவே நமது வீட்டிற்குள் வரும் மகாலட்சுமியின் தேவியின் எண்ணம் நமது வீட்டை விட்டு போகாதபடி எப்பொழுதும் இந்த குபேர பூஜையை தொடர்ந்து செய்ய வேண்டும். அவ்வாறு 5 என்பது குபேரருக்கு உரிய எண்ணாகும். பச்சை நிறம் என்பது குபேரருக்கு மிகவும் உரிதானதாகும். குபேர லட்சுமி சேர்த்து வணங்கும் பொழுது அளவற்ற செல்வமும் அதிர்ஷ்டமும் வந்தடைகிறது. இவ்வாறு வியாழக்கிழமை தோறும் இந்த பூஜையை 5 மணியிலிருந்து 8 மணிக்குள் செய்ய வேண்டும். வாரம் ஒரு முறை இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் மட்டும்தான் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். அந்த அளவிற்கு இந்த பூஜை உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியது. மேலும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி குபேரலட்சுமி ஸ்லோகம் சொல்லலாம். ஸ்ரீ குபேரலட்சுமியை போற்றி என உங்களால் முடிந்தவரை எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம்.
வியாழக்கிழமை என்பது குபேரருக்கு மிகவும் ஏற்ற நாளாகும். இந்த நாட்களில் நீங்கள் இப்படி ஒரு பூஜையை செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த மார்கழி மாத அமாவாசை அனுமன் ஜெயந்தியும் வந்துள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த லட்சுமி குபேர பூஜையை செய்யும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.